الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து இந்த உபன்யாசத்தை கேட்கக்கூடிய சகோதரிகளே, நாங்கள் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பை பிடித்து இறுதி பத்தில் இன்று 22வது நோன்பிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் இது லைலத்துல் கத்ர் என்கக்கூடிய அந்த புனிதமான அருள் பொருந்திய பரக்கத்தான இரவை தேடுவதற்குரிய இறுதி பத்தாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி பத்தை எப்படி ஹயாத்தாக்கினார்களோ அதே விதத்தில் நாங்களும் ஹயாத்தாக்கினால் அந்த அருளை பெற்றவர்களாக நாங்கள் அல்லாஹ்வின் அருளால் ஆகிவிடலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களை நோக்கி வந்தபோது நோன்பு பிடிக்கின்ற மக்கள் 3 விதமாக இருக்கின்றார்கள். அதிலே முதலாவது சாரார் நமது பாவமெல்லாம் மன்னிக்கப்பட போகிறது என்று சந்தோஷப்படக்கூடியவர்கள். இதிலே லைலத்துல் கத்ர் என்கிற இரவொன்று வரப்போகிறது, அதிலே நான் 80 வருடங்கள் இபாதத் செய்ததை விட கூடுதலான நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, எனவே நான் அதை தவறிவிடக்கூடாது என்று ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் அவர்களும் முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள். இந்த ஒரு மாதமும் சாப்பாடு வீட்டையும் கிடைக்க மாட்டாது, அதனால் எப்படியோ இந்த ரமலான் எங்களை விட்டு போய்விட வேண்டும், எங்களுடைய வளமையான காரியங்களை நாங்கள் எப்படி செய்தோமோ அதே மாதிரி செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடிய, ரமலான் போகின்ற நாளை கணக்கு பார்த்து கொண்டிருப்பார்கள். நாள் போக 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 சந்தோஷப்படுவார்கள். எதனால்? வீட்டுக்கு வந்த விருந்தாளியின் தொந்தரவு போய்விட்டது என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ரமலான் என்பது மனதிலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, மாறாக அது எப்போதான் போகும் என்ற எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளி கஷ்டப்படுத்தினால் அல்ல அந்த விருந்தாளி வந்ததை விரும்பினால் இவர் எப்போதான் போவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருப்பதும், இவருக்கு நாம் பணிவிடை செய்வதென்ற கஷ்டத்திலிருந்து விடுபடுவதும் அவர்களின் எதிர்பார்ப்பாக இருப்பதை போன்றும். இதற்கிடையில் 3வது ஒரு சாரார், அவர்களுக்கு ரமலான் வந்ததால் மனதிலே ஒரு சந்தோஷமான பூரிப்பும் வருவதில்லை, அதே நேரம் அதை கஷ்டமாக எண்ணுவதும் இல்லை. ரமலான் வந்தால் நோன்பு பிடிப்போம், போயிடும்,
என்ற ஒரு சாதாரண நிலையில் உள்ளவர்கள். நாங்கள் எந்த குழுவில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது முன்வந்த சமுதாயங்கள் 1000 வருடங்கள் வாழ்ந்த வரலாறையும் நாம் பார்க்கிறோம். யதார்த்தத்தில் சொல்ல போனால் அவர்களுக்கு இந்த லைலத்துல் கத்ர் என்கிற இரவு என்கிறது கிடையாது. இவ்வாறான ஒரு சிறப்பு கிடையாது. ஒருவன் ஒரு வருடத்தில் லைலத்துல் கத்ர் இரவை அடைகிறான் என்று வைத்துக் கொள்வோம். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவில் வணங்கி இருக்கிறான் என்றால் 80 வருடங்களுக்கு மேல் அவன் வணங்கிய மாதிரி. இப்படி ஒரு 50 வருஷமானுக்கு லைலத்துல் கத்ர் தொடராக கிடைக்குது என்று வச்சுக்கொள்வோம். 8 40 4000 வருஷங்கள் அவன் வாழ்ந்து வணக்கம் செய்த மாதிரி. சுபஹானல்லாஹ், 4000 வருஷங்கள் வணக்கம் செய்த மாதிரி. சிலர் எங்களிலே 100 வருடம் வாழ்கிறார்கள், வாழ்ந்துள்ளார்கள். பெரும்பாலும் 70 வருடம் 80 வருடம் பருவ வயதிலிருந்து அதை மிஸ் பண்ணாமல் அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை அடைந்தவன் அவனோட பெரிய பாக்கியசாலியாக இருப்பான். அதை பாக்கியமாக எவர் எடுப்பாரோ, அதை ஒரு பெரும் சந்தோஷமாக எவர் எடுப்பாரோ அவருக்கு அது மிக பெரும் பாக்கியமாக இருக்கும். எனவே சகோதரர்களே, நாங்கள் இதை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும்? நமது வீட்டுக்கு மீண்டும் அதே உதாரணம். நாம் மிகவும் விரும்பக்கூடிய, மிகவும் மரியாதை செய்யக்கூடிய ஒரு பெரியார் அல்லது ஒரு விருந்தாளி வந்துவிட்டால் மிக மரியாதை செய்கிறோம் அல்லது மிக மதிக்கிறோம். இவ்வாறான ஒருவர் வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? அவர் ஒரு 3 நாளைக்கு நம்மளோடு இருக்க போகிறார். அவரோடு நாங்கள் இருப்போம் அல்லவா? எங்களுடைய வேலைகளை எல்லாம் நாங்கள் பிளாக் பண்ணுவோம், எல்லா வேலையும் ஒதுக்கி வைப்போம். ஏன்? அவர் வருடத்தில் ஒரு தரம்தான் பெறுவார். வாரது மட்டுமல்ல, போகின்ற போது மிக பெரும் கிஃப்டை தந்துவிட்டு போவார். ஒரு வருடம் பெறுவார், ஒரு 10 பவுன் நகையை தந்துவிட்டு போவார். ஒரு வருடம் வந்திருக்கிறார், அவர் எங்களுக்கு 1 லட்சம் ரூபா காசை தந்துட்டு போவார். ஒரு தரம் பெறுவார், உங்களுக்கு ஏதாவது நீங்கள் விரும்பக்கூடியதை செய்யுங்கள், அதை நான் தாரன் என்பார். இப்படியான ஒரு எங்கள் மீது இரக்கம் செலுத்தி எங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அல்லது எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதோ ஒரு வகையில் எங்களை, அதாவது எங்களுக்கு அவருடைய சொத்தில் இருந்தோ அல்லது அவருடைய ஏதோ ஒரு நல்ல விடயத்தில் இருந்து வழங்கக்கூடிய ஒருவர் எங்களிடம் 3 நாள் வந்து தங்கிவிட்டு போவதென்றிருந்தால் நாங்கள் அவரை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் திருப்திப்படுத்துவோம். அவரோட இருப்போம். எங்களுடைய எல்லா உறவை நாங்கள் துண்டிக்க வச்சிருவோம். அவருடைய மனசு நோக போடாது என்பதற்காக நாம் அவருக்கு செய்கின்ற அல்லது அவரை சங்கைப்படுத்துகின்ற ஒரு விடயத்திலே ஒரு குறைவு வந்துவிடக்கூடாது, அவர் எதையும் குறையாக நினைத்து விடக்கூடாது என்று கருதி ரொம்பவும் நாங்கள் அவரோடு இதாக நடப்போம், நல்ல முறையில் நடப்போம். நமது வீட்டிலே குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை காட்டிக்கொள்ளாமல், எங்களுடைய மனப்பாரம் இருந்தாலும் அதையும் காட்டிக்கொள்ளாமல் அவரை சந்தோஷமாக 3 நாளையில் வழி அனுப்புவதற்கென்று நாம் நடந்து கொள்வோம் அல்லவா? இது சாதாரணமாக ஒரு வருஷத்தில் ஒரு தரம் பெறக்கூடிய, நாம் மதிக்கக்கூடிய ஒரு விருந்தாளி. அன்பிற்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ரை அதை நாங்கள் ஒரு விருந்தாளியாக நினைத்தால்
என்ன தரப்போகிறார்? போகும்போது தர வேண்டும் அல்லவா? ஆமா. அவரை ரொம்பவும் சங்கைப்படுத்தினால் எங்களுடைய 80 வருடங்களுக்கு முதலாவது நாங்கள் வணங்கியதான கூலியை தருவார். சுபஹானல்லாஹ். முதலாவது விஷயம். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருத்தர் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிடும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹ். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பது விரும்பாத யாராவது இருப்போமா? ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். என் பாவம் மன்னிக்கப்பட மாட்டாதா என்று ஏங்குவோம். அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்கிறோம். வேணுமென்றே பாவம் என்று அறிந்து செய்கிறோம். இடுவாம்புக்காக பாவம் செய்வோம். எனக்கும் செஞ்சு காட்ட தெரியுண்டா என்று ஒரு பாவத்தையே மற்றவரோடு போட்டி போட்டி செய்வோம். இதான் நாம. அப்ப எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக எங்களுக்கு 80 வருட நன்மைகளை வழங்கிவிட்டு போவதற்காக ஒருவர் வந்திருக்கிறார். அவரை நாங்கள் ரொம்ப சங்கைப்படுத்த வேண்டும். அவரை சங்கைப்படுத்த வேண்டும் எப்படி என்றால் அதற்கு ஒரு முறையும் காட்டித்தரப்பட்டிருக்கிறது. ஒரு முறையும் காட்டித்தரப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் அவரை மதிக்க வேண்டும். அதை நாங்கள் கடைபிடித்தால் எங்களுக்கு அந்த பாக்கியங்களை எல்லாம் தந்துவிட்டு அவர் போவார். எனவே சகோதரர்களே, முதலாவது எங்களுக்கு இதை மனமு வந்து ஒரு மிக பெரும் சந்தோஷமாக நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த மனோநிலை எங்களுக்கு அல்லாஹ் தர வேண்டும். எங்களில் அதிகமானவர்களுடைய நிலை என்று சொல்லலாம், ஒரு மிக பெரும் முகப்போடு அதை வரவேற்கிற மாதிரி இல்லை. வருகிறது, நாங்கள் அதை கொண்டாடுகிறோம், போகிறது. அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. அதில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? நம்பிக்கையுடன் அந்த இரவையிலே வணங்க வேண்டும். முதலாவது எங்களுடைய ஈமான் சீராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையிலே வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அங்கட வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. நமக்கு தெரியும் இணை வைப்பதென்றால் என்ன என்று. நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை அவனுக்கென்றே செய்ய வேண்டும். அவனிடம் மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும். அவனிடம் பிரார்த்திக்கக்கூடிய நாங்கள் இடையிலே முஹிதீன் ஆண்டே என்று இந்த இரவையிலே கூப்பிட்டு விடக்கூடாது. ஃபீ சபீல் வலியுல்லாவே, நீங்க தான் இந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று அவரிடம் போய் கேட்கக்கூடாது. அவர் மண்ணறையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். இறந்து போன ஒருவரிடம் நாங்கள் முறைப்பாடு செய்வதென்றிருந்தால் அது அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறதாக அமைகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்கிறான். மக்கத்து காபிர்களும் அதைத்தான் சொன்னார்கள். ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் நீங்கள் இந்த இறந்து போனவர்களிடம் உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்கள் என்றால் என்ன சொல்வார்களாம்? இவைகள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்யும் என்று சொல்லிக்கொண்டே அல்லாஹ் தான் பெரிய கடவுள், இவைகள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்விற்கு தெரியாத விடயங்களை இவர்கள் சொல்லப் போகிறார்களா? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்றே அவன் கூறுகின்றான். இதை இணை என்றே கூறுகிறான். அல்லாஹ் அல்லாதவரை நாங்கள் அல்லாஹ்விடம் செல்வதற்கு தரகராக எடுத்தால் அதை மட்டும் அல்லாஹ் பொருந்த மாட்டான்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் செல்லலாம். அவர்கள் கல்லைத்தானே கும்பிட்டார்கள் அல்லது சூரியனிடம்தானே பிரார்த்தித்தார்கள் என்கலாம். இறந்து போனவர்களுக்கு கல்லினால் உருவம் செய்து அவர்களின் ஊடாக, கல் சும்மா கல்லாக இருக்கும் போது அவர்கள் கல்லுத்தான், ஆனால் ஒரு இறந்து போனவரின் உருவத்திலே அதை செய்து அவரை அவர்கள் முன்னிலைப்படுத்த தொடங்கினார்கள். அதனால் அதற்கு பெயர் கடவுள் என்று வந்தது, அல்லது கடவுளுக்குரிய தரகர் என்று வந்ததால் அது கடவுள் என்று இஸ்லாம் இலாஹ் என்ற வார்த்தையை பிரயோகித்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலாவது ஈமான் சீராக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன? வஹ்திசாபன், எங்கட உள்ளத்திலே ரொம்ப பெரும் நம்பிக்கையோடு நன்மை கிடைக்கும் என்ற ஆதரவோடு அதை நாங்கள் அள்ளி எடுத்துவிட வேண்டும் என்ற விருப்போடு அதை செய்ய வேண்டும். ஆக 10 நாள், 10 நாளுடைய வணக்கம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இதை கழிப்பது. இன்று 2 நாள் போய்கொண்டிருக்கிறது. இரவைக்கு 23வது நாள் தொடங்குகிறது. இப்போது நாங்கள் 23 இருந்து 21 விட ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாள் என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். இறுதி 10 தேடுங்கள் என்றார்கள். அதிலும் ஒத்தப்பட்ட இரவையிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். இறுதி 7 தேடிக்கொள்ளுங்கள் என்று அதற்கு பிறகு சொன்னார்கள். அப்ப இறுதி 7 வரக்கூடிய 23, 25, 27 என்று இவ்வாறு ஒத்தப்பட்டதிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் செய்து காட்டினார்கள். இதிலே இஅ்திகாஃப், வணக்கத்துக்கென்றே தன்னை கட்டுப்படுத்தி பள்ளிக்குள்ளேயே தங்கி இருந்து அல்லாஹ்வுக்குரிய விருப்பமான வணக்கங்களிலே ஈடுபடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்குவதற்குரிய விடயத்தையும் சொல்லித் தந்தார்கள். சரி, இதிலே ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எல்லோருக்கும் தேவையானது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுக்குள்ளையில் சண்டைகள் வரும். 2 முஸ்லிம் சகோதரர்கள் சண்டை பிடிப்பார்கள், கொடுக்கல் வாங்கலால், குடும்ப உறவு பிரச்சனையால். கணவன் மனைவி சண்டை பிடிப்பார்கள். இப்படி எங்கு பார்த்தாலும் வெவ்வேறு விதமான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கும். இப்போது வீடுகளிலே அதிகமான நேரம் கணவன் மனைவி இருப்பதால் நாம் கேள்விப்படுகிறோம், புருஷன் பொன்சாதிக்கிடையில் விரிசல். இந்த காலத்தில் கூட ஏன் அவன் கூடுதலாக வீட்டிலே நேரத்தை செலவழிக்கிற போது அவனுடைய எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கும். அவனுடைய எதிர்பார்ப்பு கிடைக்காததால் மனவெறிச்சி கொண்டு சண்டைகள் தொடங்குகிறது. அதற்கு காரணம் இபிலீஸ், அவன் அதை விரும்புகிறான். இதை இப்ப ஏன் சொல்றேன் தெரியுமா? அதுதான் முக்கிய விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வருகிறார்கள். எதற்காக? லைலத்துல் கத்ருடைய இரவு எப்போது என்று சொல்லுவதற்கு வந்தார்கள் சஹாபாக்களுக்கு. அப்போது 2 சஹாபாக்கள் அவர்களுக்கிடையில் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன கூறினார்கள்? இன்னார் இன்னார் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், அதனால் நான் உங்களுக்கு எப்போது லைலத்துல் கத்ருடைய இரவு வரும் என்று அறிவிக்க வந்தேன், எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி, எனவே நீங்கள் இறுதி 10 தேடிக்கொள்ளுங்கள் என்கிற கருத்திலே, அதாவது ஒத்தைப்பட்ட இரவிலே தேடிக்கொள்ளுங்கள். அதற்கு பின் நபிகளார் குறிப்பாக சொல்ல வந்தார்கள். ஆனால் இந்த உம்மத்திற்கு அது இல்லாமலாக்கப்பட்ட காரணம் என்ன? காரணத்தை சொல்லுகிறார்கள்.
2 சகோதரர்கள் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனைகள் என்பது அந்த பாக்கியத்தையே இல்லாமல் ஆக்கிவிடும், அதற்கான வழியாகிடும். உங்களுக்கிடையில் பிரச்சனையா? 1000 பிரச்சனை இருக்கலாம். உங்களது வாய்களை அடக்குங்கள், உங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள், உங்களின் வெறுப்பை தணியுங்கள். முடியுமென்றால் உங்களுடைய சகோதரனோடு சேர்ந்து கொள்ளுங்கள். உலக ரீதியான குரோதம் என்றால் அந்த குரோதத்தை போக்குங்கள். மார்க்க ரீதியாக இருந்தால் அதை அவர்கள் திருத்திக் கொண்டால்தான் அது சரியாக இருக்கும். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டதான பிரச்சனை என்றால் ஒருவர் அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாமல் பேசுகின்றார், நடக்கின்றார், அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, நாங்கள் இது போன்ற பிரச்சனைகளை இந்த காலத்தில் வச்சுக்கொள்ளவே கூடாது. முடியுமானவரை எங்களுடைய உள்ளங்கள் இந்த இரவையிலே இறங்கக்கூடிய அருளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சாந்தியான உள்ளமாக ஆகிக்கொள்ளட்டும். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். சாந்தி அது ஃபஜர் உதயமாகும் வரை மூமின்களுடைய உள்ளத்திற்கு சாந்தியை, நிம்மதியை, சந்தோஷத்தை இந்த உறவு கொண்டு வருகிறது. அவருடைய மீசான் தட்டிலே அருளை இறக்குகிறது. அதை நாங்கள் முசீபத்தாக ஆக்கிவிடக்கூடாது. நான் சொன்னேன் ஆரம்பத்தில், வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவரை கவனிக்கிற போது அவர் எதையெல்லாம் விரும்புவார் என்று பார்த்து நாங்கள் செய்வோமா இல்லையா? அது மாதிரி இந்த இரவில் இதற்கு முந்தி நாங்கள் பிழை செய்திருப்போம். ஆனால் இப்ப இந்த இரவைகளில் அதை செய்து விடாதீர்கள். பிழையான பேச்சை பேசாதீர்கள். நாக்கினால் வரக்கூடிய எந்த வார்த்தை என்றாலும் சரிதான், முன்னுக்கு இருக்கிறார் அவர், அது அவரை அசிங்கப்படுத்துவதாகிவிடும். பிழையான வார்த்தை அது எதுவாகவும் இருக்கலாம். ஒரு பிழை பேசப்பட்டால் அவரை அசிங்கப்படுத்துவதாக ஆகிவிடும். பிழையான செயற்பாடு, கண்ணாலும் செயல் இருக்கிறது. கண்ணால் கதைப்பது, கண்ணால் ஒருவருக்கு எறிவது, உதட்டால் எறிவது. பெண்கள் உதட்டினால் மற்றவரை குத்துவார்கள், கூடாது. அதை வந்திருக்கிற விருந்தாளி விரும்ப மாட்டார். வயலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. குத்தி கரைக்கக்கூடிய, மற்றவரை சீண்டி பார்க்கக்கூடிய, நக்கல் அடிக்கிற இவ்வாறானவர்களுக்கு நாசம்தான். அதனால் எங்களை நாங்கள் இந்த நாளையிலே எவ்வளவு புனிதமாக்கலாமோ அதற்கேற்ற மாதிரி புனிதமாக்குவதற்கான வழியாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அருள் இறங்கக்கூடிய சாந்தியான உள்ளமாக எங்களுடைய உள்ளங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் இங்கே முக்கியம். மற்றவர் பிழையை கதைத்தாலும் அந்த பிழைக்கு பிழை பதிலாக வரக்கூடாது. ஒருவர் பிழையாக கதைத்தால் பிழையாக கதைப்பவருக்கு பிழை பதிலல்ல, பிழையை சுட்டிக்காட்டலாம், இல்லாட்டி மௌனியாகலாம். நாமும் பிழை என்றால் அசிங்கமாயிடும். வந்திருக்கிற விருந்தாளி அசிங்கப்பட்டுருவார். ரமலான் மாதமே விருந்தாளி, அதிலே மிக மிக பெரிய விருந்தாளி இந்த கடைசி 10. இதை மிகவும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை சமுதாயத்தில் இருக்கிறது. ரொம்ப சாதாரணமாக நாங்கள் நடந்து கொள்கிறோம்.
எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் மொத்தமாகவே வணக்கத்தில் திளைக்கக்கூடிய ஒரு முறையை காட்டித் தந்தார்கள். சரி, இப்போது ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஏதோ லைலத்துல் கத்ர் என்றால் தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, இரவையிலே நின்று வணங்குவது என்றால் ஓகே, அது அவரை சங்கைப்படுத்தியது ஆகிரும் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு பேங்க் திறக்கிறது. இந்த ரமலானிலே முஸ்லிம்கள் லைலத்துல் கத்ரை கொண்டாடுவர்கள் பேங்கிலே போய் வட்டிக்கு வாங்குகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த லைலத்துல் கத்ரோடு இறங்கக்கூடிய இந்த நாளையிலே விருந்தாளி வந்து இருக்கிறார், அவருக்கு அது அறவே புரியாது, அவருக்கு எதிராக யுத்தம் செய்கிற மாதிரி, அவரை சொத்தையிலே காரி துப்புற மாதிரியான செயல். முஸ்லிம்களே, என்ன காரியம் செய்கிறீர்கள்? இந்த சங்கை பொருந்திய இந்த இறுதிப்பத்தை நீங்கள் வட்டிக்கு வாங்கி கேவலப்படுத்துகிறீர்களே, இதைவிட கேவலம் என்ன இருக்கிறது? நீங்கள் வட்டிக்கு வாங்கினாலும் சரிதான், வட்டிக்கு கொடுத்தாலும் சரிதான். பொருளாதார சிக்கலா என்ன சிக்கல் என்றாலும், அன்று லைலத்துல் கத்ரை சங்கைப்படுத்தினார்களே ஒரு சமுதாயம், சஹாபாக்கள், அவர்களுக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வரப்போவது கிடையாது. அவர்களுக்கு காலையில் சாப்பிட்டால் மாலையில் சாப்பாடு கிடையாது. சாப்பிடுவதே ஒரு நாளைக்கு 2 நேரம். அது நம்மை போன்று மடை வைத்து சாப்பிடுவதல்ல. நாங்கள் நோன்பு திறப்பதை பார்த்தாலே சஹாபாக்களுக்கு 3 நாளைக்கு போதுமாகும், அவ்வளவுக்கு சாப்பிடுகிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் வணக்கம் செய்வதில் ரொம்ப ஆசை உள்ளவர்கள், உங்கள் கணவன்மாரை காசை கேட்டு நசிக்காதீர்கள். அவர்கள் பிழையான வழியிலே சொத்து சேர்க்கச் சென்றால், வட்டிக்கு எடுக்கச் சென்றால், அது தசம் 1 100 அல்ல, 100,000 மடங்கு சிறியதாக இருந்தாலும் வட்டிக்கு பின்னால் போகாதீர்கள். அன்பிற்குரிய அரச உத்தியோகத்தர்களே, நிவாரணங்கள் என்று வந்து கொண்டிருக்கிறது. தர்மம் செய்வதற்கென்றே உள்ள மாதம். இதிலே யாருடைய காசிலேயும் 5% நீங்கள் சுரண்டி எடுக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைலத்துல் கத்ர் வந்தால் என்ன செய்வார்கள்? 3 விஷயம் செய்வார்கள். ஒன்று நமக்கு தெரியும், வளமையாக தொழுவதை, இரா வணக்கம். இந்த ரமலான் வந்தால், அது ரமலானுக்கென்றே உள்ளது. லைலத்துல் கத்ர் என்பதற்கு மட்டுமல்ல, ரமலானுக்கென்றே உள்ளது. இரண்டாவது என்ன செய்வார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் வருவார்கள் குர்ஆனை ஓதி காட்டுவதற்காக. குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் எழுதி மனனமாக்குவர் அல்ல. நாங்கள் 30 ஜுஸ்வை குர்ஆனை வைத்து 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 பாடமாக்குகிறோம். 30 ஜுஸ்வை பாடமாகுதில்லை. பாடமாக்குகிறோம், நாளை மறந்து விடுகிறது. சிலர் பாடமாக்கி அடுத்த நிமிஷம் தொழுவிக்கிறார்கள், பாடமாக்கியதே மறந்து விடுகிறது. ஒரு பக்கம் நிற்குதில்லை. 40 வயதுக்கு பின் நபி பட்டம் கிடைத்தது என்று நாங்கள் நம்புகிறோம் அல்லவா? சுப்ஹானல்லாஹ். எழுதி பாடமாக்காதவர், வாசிக்க தெரியாதவர் இவர் அந்த குர்ஆனில் உள்ள அனைத்தையும் மெமரியிலே ஓதுகின்றார், தவறுகளே வராமல். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியமானது? எவர் என்றாலும், எவ்வளவு பெரிய புலவனாக இருந்தாலும், நேற்று அவர்
தொகுத்ததை எழுதி வைப்பார், அடுத்த தரம் மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக. இது அதுவல்ல. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து எடுத்து ஓதி காட்டுகிறார். அல்லாஹு அக்பர். அது என்ன கூறுகிறது? முஹம்மது என்பது அவர் இறைவனின் தூதர் என்பதற்கான ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் சொல்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. குர்ஆன் தப்பி போயிரும் என்பதற்கு அவசரப்பட்டு உன் நாக்கையில் நீ அவசரப்பட்டு ஓதிக்கொள்ளாதீர். நாங்கள் அதை ஒன்று சேர்த்து அதை உனக்கு ஓத வைப்பது எங்களுடைய கடமை என்று சொன்னான். அதனால் ரசூலுல்லாஹ் மனனத்திலேயே ஓதுவார்கள். அல்லாஹு அக்பர். எத்தனை வயசு? 50 வயசு 55 வயசிலே ஓதுகிறார்கள் என்றால் அவர் யார்? அதே சொல்லுகிறது, இவர் மனித சக்திக்கு அப்பால் இருந்து அவர் நெறிப்படுத்தப்படுகிறார். அது ஒரு சாதாரண மனுஷனால் முடியாத காரியம். மக்கமா நகரத்திலே அவர் அன்று எதை ஓதினாரோ 23 வருஷமும் அதையே மெமரியிலே ஓதிக்கொண்டே இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் வருவதுமே இல்லை. சில வசனங்கள் மிக பெரும் கருத்துக்காக மாற்றப்படும், பின்னர் அதற்கு பதில் இறைவன் ஒரு வசனத்தை இறக்குவான். என்ன சொல்கிறது? அது குர்ஆன் கொடுக்கப்பட்டது, அது படைத்தவனின் வேதம், படைத்தவனின் பேச்சு. அந்த குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள். மூணாவது செய்கிற அமல் என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போய் கொண்டிருப்பார்களே, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அதனால் இந்த பீரியட்டில் கூடுதலாக வேகமாக வீசுகின்ற புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யும் மனோநிலை உள்ளவராக இருந்தார். காற்று வந்தால் அள்ளிக்கொண்டு போயிடும் அல்லவா இருப்பதை. இந்த ரமலான் வந்தால் ரசூலுல்லாஹ்விடம் இருப்பதை அள்ளிக்கொண்டு போய்விடும். எது? தர்மம். அள்ளி செலவழிப்பார்கள். ரசூலுல்லாஹ்விடம் பெருசா இருப்பதில்லை, இருந்தால் கொடுத்துருவார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய மிக பெரும் அமல். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தர்மம் என்பது இந்த காலத்தில், அந்த காலத்தில் இருந்து கொண்டு கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரக்கூடிய காசிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குமாறு அரசாங்கம் படித்த வேறு காசிலே, கூப்பன் காசாக இருக்கலாம், அதிலே நீங்கள் சுரண்டுகிறீர்களே சகோதரர்களே. முஸ்லிம்கள் என்று நீங்கள் இருந்து முஸ்லிம் ஊர்களிலே முஸ்லிம் பிரதிநிதிகளாக இருந்து என்ன பிரயோசனம்? சாபக்கடை அல்லவா இறக்கி வைக்கிறீர்கள். முற்றாக தவிந்து கொள்ளுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் வீடுகளிலே இதற்கு முந்தி எடுத்து வைத்தவைகள் இருந்தால் வீடுகளை புனிதமாக்குங்கள். இது வழங்குகின்ற மாதம். ஒருபோதும் மற்றவரிடம் எடுக்கக்கூடாது. எதை வழங்குவது? நம்மிடமிருந்து வழங்குவது. யாராவது தந்தால் கொடுப்பது அல்ல இங்கே பேசப்படுவது. யாராவது அரசாங்கம் தந்தாலோ அல்லது யாராவது தந்தாலோ கொடுப்பது என்பது வேறு. நம்முடைய பாக்கெட்டில் இருந்து செலவழிய வேண்டும். மற்றவரிடம் சொல்லி சொல்லி தர்மம் செய்ய தேவையில்லை. யாருக்கும் தெரியாமலே கொடுத்து கொண்டே இருங்கள். அதை இந்த விருந்தாளியான அந்த லைலத்துல் கத்ர் என்கக்கூடிய அந்த விருந்தாளி அதை ரொம்பவும் விரும்புகிறார். நீங்கள் சண்டை சச்சரவில்லாமல் உங்களுக்குள் ஐக்கியமாக இருப்பதை அவர் ரொம்பவும் விரும்புகிறார். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி முடியுமான அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
குர்ஆனை ஒவ்வொரு நாளும் வந்து ரசூலுல்லாஹ்விடம் ஓதி காட்டிக்கொண்டே இருப்பார்கள் அல்லவா. அதனால் அந்த இரவைகளிலே உங்களுக்கு முடியுமான நேரத்திற்கு தொழுதுவிட்டு ஓதுவதன் மூலம் அவரை திருப்திப்படுத்துங்கள். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவரை சங்கியப்படுத்தியதாக மாறும். காலமெல்லாம் எங்களில் எத்தனையோ பேருடைய செயற்பாடு தனிய படத்திலே போய்கொண்டிருக்கும், வீணான விளையாட்டிலே போய்கொண்டிருக்கும். ஆகுமான விளையாட்டாக இருக்கட்டும், நிறுத்துங்கள். இது வணக்கம் செய்வதற்குரிய காலம். விளையாடக்கூடாது என்பதல்ல, விளையாடலாம். ஆனால் இந்த 10 ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்கென்றே ஒதுக்கினார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வருகிறது. அந்த இறுதி 10 வந்து விட்டால் ஷத்த மீசரஹு, தனது வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார். வாய்கல் அஹ்லஹு, தன் குடும்பத்தாரையும் விழிப்பாட்டுவார். வஅஹ்யல் லைலஹு, இரவை ஹயாத்தாக்குவார். இதான் தேவை. அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இன்று நாம் 23வது இரவை அடையப் போகிறோம். இந்த இரவையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரமலானிலே நாங்கள் ரசூலுல்லாஹ்வோடு நோன்பு பிடித்தோம். முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஆதாரமான ஹதீஸ். நபிகளார் 23வது இரவு வரை எங்களுக்கு தொழுவிக்கவில்லை. அப்படி என்றால் நபிகளார் வீட்டிலே தனியாக தொழுதார்கள். 23வது நாள் எங்களுக்கு பள்ளியிலே தொழுவித்தார்கள், எங்களுக்காக தொழுவித்தார்கள். இரவின் 1/3 பகுதி வரை தொழுவித்தார்கள். இரவில் 1/3 பகுதி, சுமார் 11 மணி வரை என்று வைத்துக் கொள்ளலாம். இஷாவில் இருந்து நாங்கள் பிரித்துக் கொள்வோம். இஷாவில் இருந்து சுபஹு வரை என்றால் எப்படி ஒரு 10 ஹவர் இருக்கும். மாரியிலிருந்து பிரித்தால் மாரியிலிருந்து ஒரு 4 ஹவர், முன்ன அங்கு 12, சுபஹு சூரியன் உதிக்கும் வரையிலிருந்து பிரித்தால் எப்படியோ ஒரு 3 ஹவர் வணக்கம் தொழுவித்தார்கள் ரசூலுல்லாஹ். இதை நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். அவர்கள் வேறு சில வார்த்தை வித்தியாசம் அறிவிக்கிறார்கள். இரண்டும் ஆதாரமான செய்தி. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் வரவில்லை. 24வது நாள், 25வது நாள் அதே மாதிரி ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தொழுவிக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் நீளமாக இரவின் அரைவாசி வரை தொழுவித்தார்கள். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 12, 12:30 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறார்கள். இதிலே எப்போது ஆரம்பித்தார்கள் என்பது வரவில்லை. இஷா தொழுகையுடன் தொடங்கினார்களா அல்லது ஒரு மணித்தியாலம் போய் தொடங்கினார்களா, இது வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிரவையில் இருந்தே தொழுவிக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் ஒத்தையாக தொழக்கூடிய அந்த ஒத்த ரக்காத்துகளை இரவின் இறுதி பகுதியிலே தொழுவார்கள். ஃபஜஅலு ஆகிர ஸலாத்திக்கும் அல் வித்ர், உங்களுடைய தொழுகையில் வித்ரை இறுதியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கிணங்க அது நபிகளாருடைய வழக்காக இருந்தது. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு மிகுதி இரவையும் சேர்த்து தொழுவீங்கள் என்றார்கள். அவர்கள் நமக்கு 2 ஹவர் தொழுவித்தாலே விட்டு போட்டு போயிடுவோம், நமக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் அந்த இரவை சங்கைப்படுத்துவதை அந்த அளவுக்கு புரிந்தார்கள்.
இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? இமாம் தொழுவிக்கக்கூடியவர் அவர் போகும் வரை நீங்கள் அவரோடு சேர்ந்து நின்று வணங்கினால் அந்த இரவின் மிகுதி பகுதியும் நின்று வணங்கியதாக இருக்கும், உங்களுக்கு அதுக்கு சமனாகும், அந்த நன்மை கிடைக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். 26வது நாள் ரசூலுல்லாஹ் தொழுவிக்கவில்லை, தனியே தொழுவார்கள் அவர்கள், சஹாபாக்களும் தனியே தான். 27வது நாள் அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களையும் ஒன்று சேர்க்கிறார்கள், குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறார்கள், மக்களை ஒன்று சேர்க்கிறார்கள். எல்லோருமாக சேர்ந்து அந்த இரவை ஹயாத்தாக்குகிறார்கள். தொழுகை தான் நடக்கிறது. ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதுவார்கள், பார்த்து ஓதுவது அல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எதுவரை தொழுதார்கள்? அந்த சஹாபி சொல்லுகிறார், சஹர் தப்பிடுமோ என்று நாங்கள் பயந்தோம். அப்படி தொழுகை போகிறது. சஹர் வரை தொழுகிறார்கள், இறுதி வரை ரசூலுல்லாஹ் ஜமாத்தாகவே தொழுவிக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு தரமேனும் இப்படி தொழுதிருப்போமா? கிடையாது. தொழுகிறவர்கள் இருக்கிற உலகத்தில் இல்லாமல் இல்லை. அந்த அளவிற்கு தொழுகையை கொண்டே ஹயாத்தாக்கினார்கள். ரசூலுல்லாஹ் நீளமாக ஓதுவார்கள். நீங்கள் வேறு ஹதீஸ்களில் பார்க்கலாம், ருக்குவை நீளமாக செய்வார்கள். ஒவ்வொரு நிலையையும் ரசூலுல்லாஹ் நீளமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றிருந்த பெண்கள் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்றே ஆசைப்படுவார்கள். பெண்களையும் ஹயாத்தாக்கினார், உயிர்ப்பித்தார்கள், மனைவியர்களையும் சேர்த்து. எனவே சகோதரர்களே, எங்களுக்கு வந்திருக்கிறது இந்த இரவு. வர எப்போதென்றது அது நாளை இருக்கலாம், அல்லது 25வது இரவாக இருக்கலாம், அல்லது 27ஆக இருக்கலாம். அதற்கு பின் ரசூலுல்லாஹ் 28, 29 வரவில்லை. இது ஆதாரமான ஹதீஸ். ஆனால் நாங்களும் ஹயாத்தாக்குகிறோம் லைலத்துல் கத்ரை. என்ன செய்கிறார்கள்? பள்ளியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத சில திக்ருகளை உருவாக்கி நேரத்தை கழிக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் என்றால் பள்ளியெல்லாம் பளு போட்டு சோடிப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியிலே எத்தனை விளக்கு இருந்தது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மாலையிட்டையாவது கேட்டு பாருங்கள். ரசூலுல்லாஹ் விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கவில்லை. அன்று விளக்குகளாக இருந்தவர்கள் மலக்குகளுடைய பார்வைக்கு தெரியக்கூடிய ஈமானிய உள்ளங்கள். அந்த ஈமானிய உள்ளங்களுக்கென்று ஒரு பிரகாசம் இருக்கிறது. மறுமையிலே அந்த பிரகாசம் மஹ்ஷர் மைதானத்திலே வெளியாகும். இஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம், அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னால் மஹ்ஷர் மைதானத்திலே இருந்து சொர்க்கத்தை நோக்கி அவர்கள் நரகத்தை தாண்டுகின்ற வேளையில் ஒளி கொடுத்து கொண்டிருக்குமே, அந்த பிரகாசம் உள்ளத்தில் உள்ள ஈமானிய பிரகாசம் மலக்குமார்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். இது நாங்கள் நமது உள்ளங்கள் இருண்டிருக்கிறது. பள்ளியை மின்விளக்குகளை கொண்டு அலங்கரித்து பிற மத கலாச்சாரத்தில் பிற மதத்தவருடைய பண்பாடை அப்படியே செய்கிறோம். அதில் ஒரு நன்மையும் கிடையாது, பாவம்தான் கிடைக்கும். பொருளை வீணாக்கிய பாவம். அதில் ஒரு நன்மை இருக்கும் என்றிருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்கள், பள்ளிவாசலிலே விளக்கேற்றுங்கள், நீங்கள் விளக்கேற்றினால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் விளக்கேற்றுவான் என்று சொல்லி இருக்கலாம். மாறாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதபாஹன் நாஸ் பில் மசாஜித் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். பள்ளிவாசல் விடயத்திலே ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டுகின்ற வரை கியாம நாள் வரமாட்டாது என்று சொன்னார்கள். இன்று போட்டிக்கு அலங்கரித்து பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். இதற்கு நன்மையே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் மண்ணாக இருந்தது. லைலத்துல் கத்ருடைய இரவையில் ஹதீஸிலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் கனவு கண்டேன், தண்ணீரிலும்
மண்ணிலேயும் நான் சுஜூதி செய்கிறேன், களி மண்ணிலே சுஜூதி செய்ய கனவு கண்டேன் என்றார்கள். அவர்கள் சொன்ன அன்று ஹதீஸிலே புகாரிலே வரக்கூடிய செய்தி, வானத்தில் மழைக்கான எந்த மேகமுமே இருக்கவில்லை. திடீரென அன்று வானம் மழை பெய்ய தொடங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்து அவர்களுடைய நெத்தியிலே அந்த களிமண் ஒட்டியதை நாங்கள் பார்த்தோம், அதை கண்டோம். வெயில் காலத்திலே சுபஹானல்லாஹ், அது நபிகளார் முன் சொன்ன ஒரு விடயம் பின்னுக்கு நடக்கிறது. அவர் நபி என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளம். அவரை நம்பியவர்களுக்கு அது இன்னும் ஈமானை அதிகப்படுத்தும். இதுதான் நபிகளாருடைய பள்ளி. நாங்கள் நினைக்கிறோம் பள்ளிவாசல் என்றால் காபட்டுகளால் நிரம்ப வேண்டும், மாபிள்களால் நிரம்ப வேண்டும். அது நிரம்ப வேண்டிய முக்கிய விடயம் வணக்கத்தினால், ஈமானிய பிரகாசமுள்ள உள்ளங்களினால் நிரம்ப வேண்டும். அவ்வாறு எங்களுடைய உள்ளங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். சரி, என்ன செய்கிறார்கள்? அலங்கரிக்கிறார்கள். எப்படிய வளமையை போன்று ஒரு 1 hour தொழுவிப்பார்கள், அல்லது 1.5 மணி நேரம் 23 ரக்காத் தொழுவிக்கிறார்கள். 23 ரக்காத்து சுன்னத்தில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவ்வாறு சொல்லவில்லை என்று நாம் தெளிவாகவே பலதரம் பேசியிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிட்டதும் 11 ரக்காத்து தான் என்று பலதரம் பேசியிருக்கிறோம், ஆதாரங்களோடு பேசியிருக்கிறோம். சரி, அதற்கு பின் என்ன செய்கிறார்கள்? தஸ்பீஹ் தொழுகை என்ற ஒரு தொழுகையை தொழுவார்கள். தஸ்பீஹ் தொழுகை ஒரு ஆதாரமான ஹதீஸில் வந்த செய்தி அல்ல. ஏன் நீங்கள் அந்த பலகீனமான ஹதீஸில் உள்ளதை செய்வதை விட்டு நீளமாக ரசூலுல்லாஹ் தொழுதார்களே அந்த தொழுகையை அதே தொழுங்களன்? ஏன் உங்களுக்கு என்ன குறை? ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ரிலே தஸ்பீஹ் தொழுதார்களா? அதற்கென்று குறிப்பாக்கினார்களா? அந்த ஹதீஸ் ஆதாரம் என்று சிலர் சொல்லுகிறார்கள், மற்றும் இமாம்கள் அது பலகீனம் என்கிறார்கள். ஆய்வு செய்த வரை அது பலகீனமானது நாங்கள் பலதரம் சொல்லுகின்றோம். அந்த டைமை நீங்கள் இதே இராவணக்கத்திற்கு செலவழியுங்கள், நீளமாக தொழுங்கள். சரி, அதற்கு பின் என்ன செய்கிறார்கள்? திக்ரை கொண்டு ஹயாத்தாக்குகிறார்களாம். இந்த துண்டு கொரோனா துண்டு என்பதால் பள்ளிவாசல் இல்லை. என்ன செய்வார்கள்? ஏனைய காலங்கள் மைக்கை போட்டுக்கொள்வார்கள், வளச்சிரிப்பார்கள், திக்ரை சொல்லிக் கொடுப்பார் இமாம் சாப், வளச்சிருந்து திக்ரு செய்கிறார்கள். என்ன திக்ர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கென்று அழகிய வார்த்தைகளை சொல்லி தந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ், சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம். இப்படி சில வார்த்தைகளை சொல்லி தந்தார்கள். எந்த வார்த்தையை கொண்டு ரசூலுல்லாஹ் குறிப்பாக செய்து வந்தார்களோ வளமையாக அந்த வார்த்தைகளை கொண்டெல்லாம் நாம் தஸ்பீஹ் செய்யலாம். நாங்களாக சில வார்த்தைகளை உருவாக்கி இந்த வார்த்தை அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பிரமாண்டமானது நன்மையானது என்று கற்பனைகளிலே நாங்கள் உருவாக்கி கொள்வது இருக்கிறதல்லவா, அதை கொண்டு திக்ரு செய்வது இருக்கிறதல்லவா, அது நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி. அன்பிற்குரிய சகோதர, தொழுகையோ திக்ரின் மெதேட்டோ நாம உருவாக்குவது அல்ல, அது ஒரு வணக்கம். ரசூலுல்லாஹ் வளர்ச்சியிருந்து சஹாபாக்களோடு சேர்ந்து எப்பயாவது திக்ரு செய்தார்களா? கிடையாது. தனிமையிலிருந்து செய்வார்கள், தனிமையிலிருந்து செய்யலாம். ஆனால் என்ன நடக்கிறது? சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஹூ 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 ஹூ. ஹூ என்றால் அவன், ஹுவ அவன். இப்படி நபிகளார் அவன் 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 என்று திக்ரு செய்தார்களா என்று கேட்கிறோம். கேட்டால் என்ன சொல்வார்கள்? எல்லாம் அவனுடைய பேர் தானே, அவனுடைய பெயரை கொண்டு அலையுங்கள் என்று சொல்லித்தானே இருக்கிறது. ஆமாம், அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்கு நீங்கள் எந்த பெயரை கொண்டும் அலையுங்கள், அது வேறு விடயம். இப்போது நீங்கள் குறிப்பாக திக்ரு என்று ஒன்றை செய்வதற்கு ஸ்டார்ட் பண்ணுறீர்கள். இப்படி ஒரு முறையை ஹூ ஹக்கு ஹூ ஹக்கு ஹூ ஹக்கு ஹக்கு ஹூ ஹக்கு, இப்படி. அன்பிற்குரிய சகோதரே, அல்லாஹ்வுடைய பெயர் தான்,
ஹக்குன் அவன்தான், ஹுவல் அல் ஹக்கு அவன் உண்மையாளன். அந்த வார்த்தையை அல்லாஹ் கூறுகிறான், நீங்களுடைய வார்த்தையை கொண்டு அலையுங்கள், பிரார்த்தியுங்கள் என்று. பிரார்த்திப்பதற்கு முறை இருக்கிறது. இது மைக்கை போட்டுக்கொண்டு தலையை போட்டு ஆட்டி இப்படி ஆட்டுறது, இப்படி ஆட்டுறது, அல்லது இப்படி ஆட்டுறது, இப்படி ஆட்டுறது யார் சொல்லி தந்தார்கள்? ஏன் நீங்க செய்கிற ஒரு முறை இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஒரு நபித்தோழருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? சிலர் என்ன செய்கிறார்கள், இப்படி தலையை இப்படி உருட்டுறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள், வளைச்சிருந்து ஒருவரை ஒருவர் கையை பிடித்து கொண்டு ஹலரா என்ற பெயரிலே இப்படியாக முன்னுக்காகிறார்கள், பின்னுக்காகிறார்கள். இதற்கப்பால் இன்னும் சிலர் ஒருவர் டபுளா அடிக்க, என்ன இந்த ரபானை அடிக்க மற்றவர்கள் சேர்ந்து சத்தம் போட்டு ஆடுகிறார்கள். சிலர் டான்ஸ் அடிக்கிற மாதிரி எழும்பி எழும்பி விழுகிறார்கள். சிலர் இருந்து கொண்டு இருந்த இடத்திலே எழும்புகிறார்கள். பிற மதத்தவர்கள் செய்வார்கள் இப்படி. இது போன்ற நிகழ்வுகளை உங்களுக்கு யார் சொல்லி தந்தார்? முஹம்மது நபிகளாருக்கு தெரியாத வணக்கத்தை நீங்கள் எங்கிருந்து கண்டுபிடித்தீர்கள்? எங்களுடைய ஷேகு சொல்லி தந்தார் என்பீர்கள். ஆகப்பெரிய ஷேக் ரசூலுல்லாஹ் இல்லையா? ஆகப்பெரிய சிஷியர்கள் முரீதிகள் முஹம்மது நபிகளுடைய சஹாபாக்கள் இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அந்த ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்காத ஒரு வணக்கத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கவே முடியாது. அது நமது கற்பனை. அல்லாஹ்வை சொல்கிறான், சில வணக்கம் செய்கிறவர்கள் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவர்கள் அழகிய காரியங்களை செய்வதாக எண்ணிக்கொள்கிறார்கள். அதோடைய எண்ணம். எனவேதான் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே போகின்ற போது அல்லாஹு அக்பர் என்று உயரமான இடங்களிலே ஏறுகிற போது ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லோரும் சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் மொத்தமாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நீங்கள் செவிடனை அழைக்கவில்லை, மிகவும் மறைந்திருக்கிறான், மிக தூரத்தில் இருக்கிறான், அவனை அழைக்கவில்லை, உங்களுக்குள்ளேயே மெதுவாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்றார்கள். திக்ரு செய்வதற்குரிய முறை அல்லாஹ்வும் குர்ஆனிலே கூறுகிறான், உங்களுடைய ரப்பை சத்தமில்லாமல் மெதுவாக அழையுங்கள். குர்ஆன் சொல்கிறது. பச்சாதப்பட்டவராக பிரார்த்தியுங்கள். வதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, உன் மனசிலேயே நீ உன் ரப்பை நீ துதித்துக்கொள். மனதுக்குள் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும். இது குர்ஆன் கூறுகின்ற வழிகாட்டல். ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் செவிடனை அழைக்கவில்லை, மெதுவாக செல்லுங்கள் என்று காட்டினார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தது. அந்த அல்லாஹ்விற்கு கேட்க வேண்டும் என்று பள்ளிவாசலில் ஸ்பீக்கரையும் போட்டு எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ஹூ 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 என்றால் இது யார் காட்டி தந்த வழிமுறை? குர்ஆனுக்கு நேர் மாற்றம் இல்லையா? அல்லாஹு தஆலா இந்த திக்ருடைய விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு பிரார்த்தனை விடயத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இது வரம்பு மீறும் காரியம், அல்லாஹ்வின் நேசத்தை வர வைக்காது. அதை தவிர்ந்து கொள்ளுங்கள். இரவை ஹயாத்தாக்க வேண்டும் தான், ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் முறை தவறி செய்கிறீர்கள். வீட்டுக்கு வந்த விருந்தாளியை சந்தைப்படுத்துவதன் பெயரால் கேவலப்படுத்துகிறீர்கள். அவர் எதை தடுத்தாரோ அதை செய்கிறீர்கள், எதை விரும்ப மாட்டாரோ அதை செய்கிறீர்கள். ஆனால் அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை செய்துவிட்டு போவாரா? 80 வருடங்கள் வணங்கிய நன்மை கிடைக்க வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். முறையாக செய்யுங்கள். அல்லாஹ் இதை தடுக்கிறான். ஸ்பீக்கரில் போட்டு கத்துகிறோமே, இதிலே லா இலாஹ இல்லல்லாவை 2ஆக உடைப்பார்கள். இல்லல்லாஹ் 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 இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எங்கே கண்டுபிடித்த திக்ருகள் இதெல்லாம்? இது நேர் வழியா? ரசூலுல்லாஹ் யாருக்காக சொல்லிக் கொடுத்தாரா? புராண கதைகளை சொல்லிக்கொண்டு சமுதாயத்தை மொத்தமாகவே அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை விட்டும் திருப்பி
தங்களுடைய மனோ இச்சையிலான வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். மனோ இச்சையை மார்க்கமாக்கி கொண்டவனை விட வழிகேடன் வேறு யார் இருக்கிறான் என்று படைத்தவன் கூறுவது நமக்கு கேட்கவில்லையா? ஆனால் சகோதர சகோதரிகளை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இறுதியாக ரசூலுல்லாவிற்கு அல்லாஹ் சொன்னது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கணுமா? இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்கணுமா? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி அழகாக இருக்கிறது. அப்படி பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அவனுடைய அருளை எங்களுக்கு இறக்குவான். வயக்ஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான். எனவே பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையோடு நாங்கள் இந்த இரவுகளை சங்கைப்படுத்துகின்ற நாங்கள் முறை தவறி சங்கைப்படுத்தி அதை அசிங்கப்படுத்தியதாக மாறி நாங்கள் பாவமீட்சி பெறாதவர்களாக ஆகிவிடக்கூடாது. அதனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறைப்படி இந்த இரவை ஹயாத்தாக்குவோம். எங்களுக்கு நீண்ட நேரம் நின்று தொழ முடியாதிருக்கிறது, வருத்தமாயிருக்கிறது. ரசூலுல்லாஹ் குர்ஆனை அந்நேரம் ஓதுவார்கள் அல்லவா, இந்த இரவையிலே அதிகம் ஓதுவார்கள் அல்லவா. குர்ஆனை ஓதுங்கள், ஓதுங்கள், குர்ஆனை வழங்குங்கள். குர்ஆன் அருளப்பட்டதால் தான் இந்த இரவே கண்ணியம் பொருந்தியது. இந்த குர்ஆன் இறங்குவதற்கு முந்தியும் இந்த இரவு இருந்ததுதான். அது வெறும் ஒரு இரவாக இருந்தது, ஏனைய இரவுகளை போன்றிருந்தது. குர்ஆனினுடைய புனிதத்துவத்தினால் குர்ஆன் இறங்கிய இரவு புனிதமாக மாறியது. ஒரு மிக பெரும் மாணிக்கம், அதில் ஒரு கிரீடத்தை செய்து சாதாரண ஒரு மனுஷன் அணிந்தால் அந்த மாணிக்கத்தின் பெருமதியால் அந்த மனுஷனுக்கும் ஒரு பெருமதி வருவதில்லையா? அந்த இரவு தன்னிலே பெருமதியானது அல்ல, சங்கை மிக்க அல்லாஹ்வின் கலாமான அந்த குர்ஆன், அதுக்குத்தான் சங்கை மிக்க அல்லாஹ்வின் கலாமான அந்த குர்ஆன், அதுக்குத்தான் அந்த பெருமதி. அது அல்லாஹ்வின் பேச்சு, அல்லாஹ்வை போன்று சங்கைப்படுத்தப்பட வேண்டியது. அது அந்த இரவில் இறங்கியதால் இந்த இரவு பொருந்தி சங்கையானது. அதனால் அந்த இரவை நாங்கள் இறைவனுக்கு அதற்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாக எங்களுக்கு இந்த இரவை அனுப்பியதால் அவனுக்கு முன்னே நாங்கள் சரணடைந்து அவனுக்கு நன்றி செலுத்தி இந்த இரவை ஹயாத்தாக்குவோம். அல் குர்ஆனை அதிகமாக ஓதி இதனுடைய கண்ணியத்தை பேணுவோம். நான் முந்தி சென்னதை போன்று அதிகமாக தர்மம் செய்து இதனை சங்கைப்படுத்துவோம். இதே மாதிரி எங்களுடைய உள்ளங்களை கசடுகள், பொறாமைகள், வஞ்சகங்கள், கெட்ட பண்புகளை விட்டும் தூரமாக்கி எங்களுடைய சகோதர உறவுகளுக்கிடையிலே நாங்கள் அல்லாஹ்விற்கு பொருத்தமான நேசத்தை ஏற்படுத்தி இந்த நாளை ரமலானை கண்ணியப்படுத்துவோம். ரமலான் இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த டேட்டை அறிவிப்பதை கூட எங்களுக்கு மறக்கடிக்க ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மறக்கடிக்க செய்தது 2 முஸ்லிம்கள் பிரச்சினைப்பட்டது. எனவே அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே 2 முஸ்லிம்கள் இவ்வாறான நிலையில் இருந்தால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் பேசிய எனக்கும் உங்களுக்கும் இந்த இரவை உண்மைக்குண்மையாக சங்கைப்படுத்திய நல்ல பாக்கியத்தை தந்தல்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.